அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர்லேயே வச்சு ஐஸ்கிரீம் மாதிரி செய்வோம். இது வந்து உங்களுக்கு குல்ஃபி ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுங்க. மேலே வந்து நான் வந்து பிஸ்தா டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். சின்ன சின்ன பிஸ்ஸா கட் பண்ணி அது மேலே அப்படியே தூவி விட்டுறலாம். பார்க்க அழகாக இருக்கும். ஸ்கூல் வட்ட பிள்ளைங்க வந்தோடனே செஞ்சு கொடுத்தா ரொம்ப சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. செடி இருந்துச்சுங்க, செடி பண்ணணும்னு வச்சுருக்கேன். பர்த்டேக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான நல்லா பார்த்துருவோம். சட்டியில் வந்து சின்ன பவுலில் வந்து நான் வந்து பால் இந்த அரை கப்பில் வந்து 3 கப்பு நான் ஊற்றுறேங்க. பால் ஊற்றுறேன். கப்பு நான் வந்து சுகர் போடுறேன். உங்கள் கூட செய்யணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பால்லேருந்து சுகர்லேருந்து எல்லாத்தையும். கார்ன்ஃப்ளவர் பாருங்கள், அதுலேயே 1/4 கப்பு இருக்குதுங்களா, சின்ன கப்பில் அதில் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம், கட்டி இல்லாமல் கரைச்சிக்குவோம். பிள்ளைங்களுக்கு நம்மளே நம்ம கைப்பட செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கரைச்சாச்சு. நல்லா அடுப்பில் வச்சிடலாம். நல்லா அடி பிடிச்சிடுங்க. கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். சீக்கிரம் ரெடி ஆயிடும். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். திக்காக வந்துடுச்சு பாருங்கள். ஐஸ்கிரீம் பழத்துக்கு வந்துருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கிளாஸ் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். அதில் வந்து பாதியை ஃபுல் பண்ணிக்குவோம். இதுக்கு மேலே ஒரு லேயர் ஊற்றணும். இதை ஆற விட்டு ஃப்ரீசரில் 2 மணி நேரம் கண்டிப்பாக வைக்கணுங்க. அப்போ தான் செட் ஆகும் நல்லா. கரெக்டாக பண்ணி வச்சுக்குவோம் 2 இருக்கும். ஃப்ரீசரில் ஆற விட்டு ஃப்ரீசரில் 2 மணி நேரம் வைப்போம். அடுத்தது சுகர் காரமல் பண்ணிக்கலாம். சின்ன கப்பு இருக்குல்ல, அதில் 1 கப்பு போட்டிருக்கேன் சுகரு. இது இன்னொரு வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க. 1 ஸ்பூன் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டு கரைச்சி இங்கேயே ஊற்றிடணும் இந்த சுகர்லேயே. நான் அதை எடுக்க மறந்துட்டேன். அப்படி ஊற்றினா தான் மேலே வந்து நல்லா அழகாக வரும். இந்த லேயர் அழகாக வரும். கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்குறோம்ல, அதில் மேலே ஊற்றிடலாம். ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். 2 மணி நேரம் இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது மேலே ஊற்றிக்குவோம். கொஞ்சமாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க அந்த சுகர்லேயே.
இதை ஆற விட்டு இதையும் ஃப்ரீசரில் 2 மணி நேரம் வைக்கணும். அப்போ தான் நல்லா செட் ஆகும். மொத்தம் 4 மணி நேரம் ஆகும் இது செட் ஆகிறதுக்கு ஃபுல்லாக. இப்போ பாருங்கள் நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். மேலே எல்லாத்தையும் நான் அலங்கரிச்சிட்டேன். செடி வச்சு பிஸ்தாலாம் தூவி விட்டு வச்சுருக்கேன். நல்லா செட் ஆகிடுச்சு. வாங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது பாருங்கள். குல்ஃபி ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு எனக்கு. அந்த ஃபீல்ட்லேயே இருக்குது. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளே கைவிடாமல் நம்ம செஞ்சுருக்குறோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.